அப்படிதான். சில பேர் என்ன கேள்விலாம் கேட்டாங்க. என்ன இது புவர் ஃபேமிலின்னு சொல்ற? ஆர்யா சாரா, துஷாரா வந்து புவர் ஃபேமிலி படத்தில் வந்து கபிலன், மாரியம்மா வந்து அவங்க எப்படி அவ்வளோ பெரிய சாரி கட்டுவாங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கல்யாணம்னு வந்துட்டாலே வந்து எல்லா மக்களுக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பட்டு சேலை தான் எடுப்பாங்க. அதே போல் பெரிய பெரிய தோடு, கம்மல் முதல்ல அவங்க லைஃப்லேயே வந்து அன்னைக்கு தான் வந்து அவங்களுக்கு வந்து புது தோடு, கம்மல்லாம் எடுத்து கொடுப்பாங்க கல்யாணத்துக்கு மட்டும்தான். அது லைவாக வந்து நான் எங்கள் சரௌண்டிங்கில் பார்த்துருக்கேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்களாம் கம்மல் எடுத்து போனது சத்தியமாக எனக்கு தெரியாது. அதனால் இப்போ புவர் பீப்பிள் மிடில் கிளாஸ் எல்லாமே அப்படி தான். அதனால் வந்து அப்போ என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணாங்க, அப்போ என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணாங்க காஞ்சிபுரம் சாரியில். ஸோ அந்த மாதிரிலாம் நான் சார்பட்டால் யூஸ் பண்ணியிருப்பேன். தங்கலான் படம் கேஜிஎஃப்ல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் தான் இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படும் போது இதை நீங்கள் இது ஆல்ரெடி ரீட் பண்ணியிருக்கீங்களா? இந்த கல்ச்சர் உங்களுக்கு தெரியுமா, அல்லது இந்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியுமா? ஆல்மோஸ்ட் இது வந்து ஹிஸ்ட்ரி நான் இது மட்டுமே படிக்கல, நிறைய இடத்துல நான் படிச்சிருக்கேன். பொற்கொள்ளர்கள் சத்தி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரியில் ஆச்சாரிகள், சௌராஷ்டிரர்கள், எங்கள் விஎஸ் கம்பெனி நிறைய நான் படிச்சிருக்கேன். இப்போ லைவாக இருக்கிற உண்மை எனக்கு நிறையவே எனக்கு தெரியும். அதே போல் அவர் கடந்து வந்த ஒரு பாதையில் வந்து ஒரு விஷயம், ஒரு டைரக்டராக அவர் வந்து பார்த்த விஷயம் வந்து இங்கே அவரோட வானிலை வந்து அதை வந்து டிஸ்பிளே பண்ண நினைக்கிறாரு. அது அவரோட சுதந்திரம், அவரோட ஒர்க்மேன்ஷிப். அதனால் வந்து நாங்கள் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணுறோம், அவ்வளோதான். நான் படித்த விஷயங்கள் நிறையா வந்து நான் டெக்ஸ்டைல் இருக்குது இல்லையா, ஸோ அந்த வீவிங்லேயே இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா. ஆனால் அதெல்லாம் கூட நிறையா இருக்குது. இந்த லேபர்ஷிப் சொல்லுவாங்க இல்லையா, முதலாளி வேறு தொழிலாளி வேறுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறையவே இருக்குது. எல்லா இடத்துலையுமே இருக்குது ஹைரார்கி இது. ஆமாம். அது லேபர்ஸ் இன்ன வரையும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அந்த கூலி வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கான ஊதியம் இன்னும் கிடைக்கலன்னு போராடிட்டு தான் இருக்காங்க. எங்கள் சைடில் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பீப்புள்ஸ் வந்து முதலாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கஷ்டங்களை புரிஞ்சிருந்தால் கூட அதை இன்னும் அவங்க கொண்டு போகலாம். ஸோ அவங்களுக்கு என்ன பிரச்சனை நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் நான் பார்க்குறப்பலாம் என்னோட ஊருக்கு போகிறப்ப மக்கள் பெயினாக தான் இருக்காங்க. இன்றைக்கி வரையும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் கூட சம்பளம் வரல, இங்கே எல்லாமே விளையிறது. பட் ஆனால் வந்து எங்கள் நெசவாளர்ஸ் மட்டும் யாரும் கேர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி நான் பார்த்துருக்கேன். இன்னும் அப்படி தான் இருக்குது. அதே போல் அந்த தொழிலோட வளர்ச்சி இன்னும் எங்களுக்கு வந்து டெவலப்பாக இருந்தால் கூட எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து நிறைய கார்ப்பரேஷன் வந்து மாறிடுச்சு. கார்ப்பரேட் செக்ரட்டரி இந்த மாதிரி ஷிப்பில் மாறினால வந்து ஸோ லேபர்ஸ் எல்லாமே அதே கேட்டகரி தான் நம்ம இருக்காங்க. இப்படி நிறைய அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து அதெல்லாம் எப்படி மாற்றணுன்ற ஸ்டெப்ஸ் நான் எடுப்பேன் கண்டிப்பாக வந்து.